ஐயாலாம் ரொம்ப பெரியவங்க. முதன்மையாக இருக்கிறவரும் தவறு, ஆனால் முன்னால் உட்கார் தவறே இல்லை, அதெல்லாம் வேண்டாம். இப்போ தலைவனாக இருப்பது தவறல்ல, தலைவனாக இருக்க விரும்புவது தவறு. புரிந்தோள் ஆமீன் சொல்லி பார்க்கலாம். தலைவனாக இருப்பது தவறல்ல, தலைவனாக இருக்க வேண்டியவன் இருக்க விரும்ப தவறு. வசனம் எங்கிருந்தா 3 யோவான் 6 வசனத்தில் இருக்குது. அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு. முதன்மையாக இருங்க, ஆனால் முதன்மையாக இருக்க விரும்பாதீங்க. இந்த ஊழியர் கூட்டத்துக்கு பெரிய பிரச்சனை தெரியுமா? தலைவராக இருக்க வரைக்கும் கூட்டத்துக்கு வருவார், தலைவராக வரவே மாட்டார். மைக் கொடுங்க, அடுத்த மீட்டிங் அவரே வர மாட்டார். அதுக்காக அவருக்கு ஒரு பாட்டு, அதுக்காக அவருக்கு ஒரு ஜெபம், அதுக்காக அவருக்கு ஒரு என்னவோன்னு கொடுத்துடணும். ஏன் தெரியுமா? மைக்கை பிடித்தவுடன் அவர் மைக் டேசனாய் மாறி விடுகிறார். புரியவே இல்லை. மைக்கை பிடித்தவுடன் அவர் யாரை மாறி விடுகிறார்? சொல்லுங்க, நான் மைக்காக வரல, கர்த்தருடைய வார்த்தை கேட்க வரேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பெரிய வேலையை செய்கிறேன். என்ன வேலை செய்றீங்கய்யா? ஊழியம் சின்னதாக இருக்கலாம், அந்த பெரியவருக்கு நான் செய்கிற பெரிய வேலை. சொல்லுங்க, பெரியவருக்கு நான் செய்கிற பெரிய வேலை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நல்ல கவனிங்க. செய்தி என்னவென்றால், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். இப்பதான் சிரிப்பே வருது. நிறைய பேர் ஜபத்தில் இருந்து இவ்வளோ நேரம் வெற்று மொழியில் கேட்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். பட் பிரதர், யூ ஹவ் டன் வெரி சூப்பர், குட் டிரான்ஸ்லேஷன். சொல்லுங்க, ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். ஐயாவுக்கு ப்ராப்ளமே இல்லை. காரணம், ஐயாவுக்கு ஊழியமே இல்லை. என்னடி பார்க்குறீங்க? ஐயா, சின்ன ஊழியனுக்கு சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியனுக்கு பெரிய பிரச்சனை. ஊழியம் இல்லாதவனுக்கு எதை விரும்புறீங்க? பிக் ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஐயா, ஸ்மால் ப்ராப்ளத்தை விரும்புறவங்கலாம், பிக் ப்ராப்ளத்தை விரும்புறவங்கலாம் சத்தமா 2 மணிக்கு ரெடியா இருக்கும் உங்க வீட்டு வாசல்ல. புரியுது உங்களுக்கு? 2 மணிக்கு இட் இஸ் தேர். எத்தனை பேர் ஃபேஸ் பண்றீங்க? சொல்லுங்க, என்னால் முடியாது, அவரால் முடியும். என்ன பாருங்க, இம்பாசிபிள், இங்கிலீஷ் வேர்டு இம்பாசிபிள் எழுதுறீங்களா? இம்பாசிபிள், அது ஒரு எச்ச போடுங்க. ஹிம் இட் இஸ் பாசிபிள். இம்பாசிபிள், IMPOSSIBLE. அந்த இம் பக்கத்தில் ஒரு எச்ச அவரை போடுங்க. ஹிம் இட் இஸ் பாசிபிள். புரிஞ்சு? அது மட்டும் தான் கை தட்டுறார். வாழ்க பிரதர். புரியுதா உங்களுக்கு? இந்த ஊழியர் கூட்டத்தில் வந்த உடனே நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும். நீங்க ஜீனிஸா இருக்கலாம், ஸ்காலரா இருக்கலாம், ஜஸ்ட் ஆஸ் a child of God. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆபக்கு 2:1 போட்டிருக்குது, அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். படிக்கிறீங்களா? ஆபக்கு 2:1, ஆபக்கு 2:2, ஆபக்கு 2:2. அவர் என்ன சொல்லுவார்? ஆபக்கு 2:2. சீக்கிரமா படிக்கலாமே. 2:1. இவ்வளவு நேரமா என்ன பிரதர்? சத்தமா ஒரு நிமிஷம். காவல்னு தெரியுமா? காவல் என் மனம், என் சிந்தை, ஒரு முகம். சொல்லுங்க, தரித்திருப்பேன், வாயை திறந்து தரித்திருப்பேன். எல்லாம் உங்க காது பிடிங்க, உங்க காது. என்னையா, எனக்கு என்ன வயசு, என்ன போய் என் காது பிடின்றீங்க? அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். இதை சொல்லுவது ஒரு தீர்க்கதரிசி. அவர் வார்த்தையை கேட்க 1000 பேர் காத்திருக்கிறார்கள். ஆனா இவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்லுவார்? எல்லாம் மேல கை காட்டுங்க. அவர் என்ன சொல்லுவார்? இவர் என்ன சொல்லுவார் அல்ல. நல்லா கவனிக்கணும். நாம் என்ன சொல்லுவோம் என்று மக்கள் காத்திருக்கிறார்கள். நாம் என்ன சொல்ல தெரியுமா? அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? ஐயா, நான் 50 வருஷமா பிரசங்கம் பண்றேன். ஐயா, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் பேசின சபை கூட்டங்களை விட நான் பேசின ஊழியர் கூட்டங்கள் அதிகம். நேற்று திருப்பூர், முந்தின வாரம் காங்கேயம், தொடர்ந்து ஊழியர் கூட்டத்தில் இந்த 2024 32,000 பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிரேசில் எல்லாம் அதெல்லாம் விளக்கம் தேவையில்லை. ஆனாலும் நீங்க நான் ஜெபம் பண்ண காலையில், ஆண்டவரே சரக்கெல்லாம் தீர்ந்து போச்சு, ஆண்டவரே நீங்க கொடுத்தாதான் நான் சரக்கு தர முடியும். புரியலீங்களா? சரக்கெல்லாம் நேற்றைய சரக்கு இன்னைக்கு பயன்படாது, நேற்றைய கிருபை இன்னைக்கு பயன்படாது. ஒரு நாள் புது கிருபை தேவை. ஆமீன் பாஸ்டர். பழைய வண்டி ஓட்டாதீங்க, அவனுக்கு தெரியும். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினா வீட்டுக்காரமே சொல்லுது, இது 2087 பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னு. புரியவே மாட்டேன். நம்மளை விட அறிவாளிலாம் இருக்கிறான் சபையில்.
அவன் சொல்றான் 2/8/2093 பிரசங்கம் பண்ணிட்டீங்க பாஸ்டர்ன்றான். எங்க போய் சொல்றது இதெல்லாம்? திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புங்கள், தேவன் நாள்தோறும் வார்த்தைகளை தருவார். அதுதான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3600 பிரசங்கம் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை, தேவைப்பட்டா பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், கேட்காத செய்தியா இருக்கும், நீங்க அறியாத செய்தியா இருக்கும். பெருமையினால் அல்ல, அதற்கான நான் எடுத்துக்கொண்ட முயற்சி, அதற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசம், அதற்காக நான் செலவழித்த நேரம். எனக்கு 5 பைபாஸ் பண்ணிக்குது, 10 அடைப்பு இருக்குது. 10 அடைப்பு 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மத்தியில் ஐ டிராவல் எவ்ரிடே. 72 வயசு ஆயிடுச்சு, ஸ்டில் ஐ எம் டிராவலிங். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கை ஒரு முறை தான், அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக. வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒரு விதை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பெரிய வேலை. சத்தமா 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம், 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் கடைசி வார்த்தை. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் கடைசி வார்த்தை. பாஸ்டர் பார்க்க மாட்டீங்களோ? 5ஆம் அதிகாரம் நெகேமியா, எல்லாமே நெகேமியா தான். 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் கடைசி வார்த்தை என்னங்க? ஹலோ, 5ஆம் அதிகாரம் முதல் வசனுடைய கடைசி சொற்றொடர். சத்தமா. அப்ப பெரிய ஊழியம் பண்ண என்ன வரும்? இன் இங்கிலீஷ், பிக் கிரைசிஸ். பிக் கிரைசிஸ், பிக் ப்ராப்ளம். யாருக்கு? சத்தமா. ஐயா, பெரிய ஊழியம் பண்றீங்களா? ஒரு ஊழியனுக்கு பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல். சொல்லுங்க எல்லாரும். சிவியர் அட்டாக் அண்ட் செவரல் அட்டாக். காணக்கூடிய தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல். உங்களுக்கு சபையில் மனைவின் மூலமாய் தாக்குதல், விசுவாசத்தின் மூலமாய் தாக்குதல். புரிய மாட்டதில்லை. நல்ல ஊழியனுக்கு அடையாளமே தழும்புகள் தான். ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டு சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. தம்பிக்கு புரிஞ்சுதா? ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. ஐயாக்கு புரிஞ்சுதா? ஆமா. ஊமையின் கனவும் ஊழியனின் பாரமும் சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. இதுதான் ஊழியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம சந்தோஷமா இருக்க நேரமே பிரசங்கம் பண்ற நேரம் தான். அதையும் நம்ம வீட்டுக்காரங்க வருஷம் பார்த்து அந்த சந்தோஷம் போயிடும். இத்தனை புரியுது? ஐயா, நீ சந்தோஷமா இருக்க, எதையா சந்தோஷமா இருக்க நேரம்? நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐயா பெரியவர் லூயிஸ் ஐயா, நீங்க ஒரு கல்யாணம் நடத்தினீங்கல்ல திருவண்ணாமலையில், நான் நடத்தினேன் நினைக்கிறேன். ரைட். நான் ஏன் அன்னைக்கு பார்த்தேன் ஆற்காடில். ரைட். நம்ம சந்தோஷமா இருக்க நேரமே பிரசங்கம் பண்ற நேரம் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? காணிக்க வாங்க நேரம் கொஞ்சம் சந்தோஷம், ஆனால் பிரசங்கம் மட்டும் பெரிய சந்தோஷம். அதுலேயும் விசுவாசி மறைச்சானா அந்த சந்தோஷம் போயிடும். நான் உங்களை தான் சொல்றேன். இப்போ அது கூட புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, பெரிய ஊழியம், பெரிய கூக்குரல். அந்த கூக்குரல் யாரால வருது தெரியுமா? 5:1 யாரால வருது? யாரால வருது? சத்தமா. யாரால? ஐயா வசனம் படிங்கய்யா. யாராலன்னு கேட்டேன். ஐயா முதல் வசனம் ஐயா, 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் வார்த்தை போதும். பிரச்சனை யாரால தான் வருது? ஜாதிகள் என்றால் புறஜாதியார், ஜனங்கள் என்றால் தேவ ஜனங்கள். ஒரு ஊழியனுக்கு பிரச்சனை யார் தான்? என்னையா? உங்க சபையார் தான். எனக்கு 10 அடைப்பு. நான் அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டேன். அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் பாஸ்டர்னு. ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னு. எனக்கு 10 அடைப்பு. அப்ப சொன்னாரு, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆயிடுமா? வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தம் உள்ள. அப்ப ஊழியனுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும்? ஐயா, நம்ம பார்க்க தான் சக்கரவர்த்தி, நம்ம எல்லாம் மெழுகுவர்த்தி. என்னையா புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஏன் இந்த வியாதியெல்லாம் வருது? ஐ எம் பியூர் வெஜிடேரியன். நான் ஒரு இந்து மார்க்கத்துக்கு வந்தேன். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா தான் என்னை என்வி ஆக்கினார். மாரநாத் பைபிள் ஸ்கூலில் 16 வருஷம் நான் டீச்சராக இருந்தேன், வார்டனாக இருந்தேன், மெஸ் மேனேஜராக இருந்தேன், A to Z இருந்தேன். அங்கே தான் நான் கொஞ்சம் பின்மாறிட்டேன். எதில்? ஆகாரத்தில். ஆனால் இன்னைக்கும் வெஜிடேரியன் தான் அதிகமாக. நான் சொல்ல கருத்து, எந்த கெட்டப்பழக்கம், ஐ நெவர் ஸ்மோக், ஐ நெவர் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஹேவ் எனி பேட் ஹேபிட்ஸ். எனக்கு 10 அடைப்பியா, மல்டி பிளாக்ஸ். அப்போ ஊழியனுக்கு எதனால் எடுத்துன பிரச்சனை? மன அழுத்தங்கள் தான் வியாதி காரணம்.
அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனா இதிலும் கர்த்தர் நம்மை தாங்குகிறார். நீர் என்னை தாங்குவதால், நீர் என்னை, ஆமா, புரியுதா உங்களுக்கு? பாடுகள் உண்டு, அந்த பாடுகள் மத்தியிலே நம்மை பயன்படுத்துகிற தேவன் உண்டு. அவன் பாடுகளா ஊழியக்காரனே இல்லை. இப்ப சொன்ன பாத்தீங்களா, சின்ன ஊழியம் சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியம் பெரிய பிரச்சனை. ஊழியமே இல்லை. சில பேருக்கு பாருங்க ஒண்ணுமே இல்லை, அப்படி சில மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த முகநாடி வேறுபடலை. ஏன்னா ஊழியமே இல்லை, சும்மா ஏதோ ஒரு கூப்பிட்டார் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம். ப்ளீஸ், அப்படி இல்லையா? திரும்ப சொல்லுகிறேன், ஊழியன் மறிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மறிக்க கூடாது. இங்க ஒரு தம்பியை பார்த்தேன், இப்ப கூட வந்தார். பென்னி எங்க அவரு நிக்கிறார். அவரோட தகப்பனார் ஒரு ஊழியர் வண்டி பெரியார்ல. எனக்கு அங்க ஒரு 10 சபை இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்ப சந்தோஷம். ஊழியன் மறிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மறிக்க கூடாது. அப்படி இருக்கிற பிள்ளைகள் யாரோ கையில சொல்லுங்க, எங்க அப்பா மறிச்சா நான் ஊழியம் பண்றேன். இன்னைக்கு பெரிய துக்கம் என்ன தெரியுமா? பெரிய துக்கம். டாக்டர் பையன் டாக்டரா வரான், இன்ஜினியர் பையன் இன்ஜினியரா வரான், அட்வொகேட் பையன் அட்வொகேட்டா வரான். ஆனா பாஸ்டர் பையன் ஐடியில் ஒர்க் பண்றான். கொடுமை. பாஸ்டர், எனக்கு 3 பிள்ளைகள், MBA MPhil, இன்னொன்று MCom CA, இன்னொன்று MA BL, 3 பேரையும் பாஸ்டர் கொடுத்துருக்கிறேன். CA ஒன்று, MCom CA ஒன்று, MA BL, 3 பேரையுமே நான் பாஸ்டர் கொடுத்துருக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னடி பார்க்குறீங்க? இதெல்லாம் சம்பாதிக்கலாம் சாருங்க. திரும்ப சொல்கிறேன், உலகத்துக்கு ஊழியம் வேணா பேக்கெட் நிரம்பும், ஏசுனார் ஊழியம் வேணா மனசு நிரம்பும். ரெண்டுமே நிரம்பும். நம்மளாம் ஒரு காலத்தில் பேங்க்ரப்டா இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. 2 சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, பெரிய ஊழியம் என்ன உண்டு? அடுத்து என்ன உண்டு? சொல்லுங்க, பெரிய கூக்குரல். என்ன கூக்குரல்? சத்தமா. யாரால? சத்தமா. எந்த ஜனங்கள்? நான் வளர்த்த ஜனங்கள். உங்களுக்கு அவர் ஜனங்கள். அல்ல படிச்சு பாருங்க. என்னவா? என்ன பிரச்சனை? 2ஆம் வசனம். முறையிடுகிற பெரிய கூக்குரல். சொல்லுங்க, முறையிடுகிற. ஹலோ, என்ன பாருங்க பாஸ்டர் ஐயா, நம்முடைய சபையிலே வில்லன்களும் உண்டு, வில்லிகளும் உண்டு. வில்லன் இல்லா சபையே கிடையாது. வில்லன்களை சமாளிக்கலாம், வில்லிகளை சமாளிக்க முடியாது. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். என் சபையிலே அதிருப்தியாளரை இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஊழியம் கை தூக்குங்களேன். என் சபையிலே அதிருப்தியாளரை கிடையாதுன்னு சொல்றவங்க எல்லாம், தமிழ் புரியுதா? என் சபையில் அதிருப்தியாளர்களே இல்லை அப்படி சொல்றவங்க என்னையா எப்படி சமாளிக்கிறீங்க? வில்லன்களே, என் சபையில வில்லன்களே இல்லை. வில்லன்கள் இல்லை என்றால் கதாநாயகனுக்கு மதிப்பில்லை. இட்ஸ் a nice job but nasty job. நல்ல வேலை ஆனா மோசமான வேலை. எப்படி தெரியுமா? ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணா அறுக்கிறோன்றான், கொஞ்சமா பேசினா சரக்கு இல்லைன்றான், நல்ல சட்டை போட்டா காணிக்கு காசு பேசுதுன்றான், சட்டை கசக்கி போன சட்டை போட்டா பாஸ்டர் வேஷம் போடுறாருன்றான், பணத்தை பத்தி பேசுனா பணப்பேன்றான், பேசாவிட்டா இங்கிருந்து வருதுன்றான், பாவத்தை பத்தி பேசுனா அனுபவம் பேசுதுன்றான், பேசலைன்னா அவர் எப்படி பேசுவாருன்றான், இப்படி வராதடானா நான் வேற மாதிரி பிரதர் அப்படின்றான். ஒரு சின்ன கேள்வி கேட்குறையா, உங்க சபையில உங்க விசுவாசங்களால் கரெக்ட் பண்ண முடியுதா? அவன் கூட 10 பேர் எழும்புவான், அடுத்த பக்கத்தில் சபை ஆரம்பிப்பான். ஒருத்தனை கரெக்ட் பண்ணேன், என் வீட்டு எதிர்கொள்ள சபை ஆரம்பிச்சான், சபைக்கு பேர் 14 மணி வேலை. தமிழ் புரியுதாயா? கரெக்ட் பண்ணேன், இப்ப பார்த்தாலும் அங்கேயே பேசினுக்கிறான். யார்கிட்ட? புரிய மாட்டேங்குது. எங்க பொண்ணுங்கிட்டே பேசினுக்கிறான், கேட்டா அக்கான்றான், தங்கச்சின்றான். கரெக்ட் பண்ணேன், அடுத்த நாள் 2வது வாரம் எதிர்க்க சபை ஆரம்பிச்சுட்டான், 11ஆம் மணி வேலை, இன்னைக்கு மூடிட்டான். புரியாம சொல்லுங்க, கவனிங்க. ஹலோ, உணர்ச்சிவசப்பட்டு ஊழியத்துக்கு வராதீங்க, நீங்களா வராதீங்க, அவர் அழைச்சா மட்டும் வாங்க. அவர் அழைத்த ஊழியத்தை அவர் சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். எனக்கு நேரம் இல்லை, அடுத்து ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன கூக்குரல்? சத்தமா. என்ன கூக்குரல்? முந்தின வார்த்தை என்னங்க? பாச சரியில்லை, பாஸ்டமா சரியில்லை, இன்னைக்கு பிரசங்க ரொம்ப நீட்டாரு, இன்னைக்கு ரொம்ப குறுக்கிட்டாரு, என்னையே போட்டு தாக்கினாரு, என்ன குத்துறாரு, நம்ம என்ன கசப்படுறாரு, நம்மெல்லாம்
என்னை பார்த்தே ஒரு அம்மா சொல்லி என்னை பார்த்தே பேசுறாருன்னு. ஏம்மா தாயே, இன்னும் 71 வயசு ஆச்சு, அந்த அம்மா பார்த்து நான் பேசுறேன்னா கொடுமையா இல்லை? இது என்னை பார்த்தே பேசுறேன்னு. அது பார்க்குற மாதிரி இல்லை. அது சொல்லுது என்னை பார்த்தே பேசுறாரு பாஸ்டர்னு. ரொம்ப கஷ்டம் இல்லை? என்னங்க ஐயா, நீங்களாம் கடந்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரில, யுவர் அபவுட் வயசு கேட்க விரும்பல. என்னையா 74? அப்படியே இளமையா இருக்கிறீங்க, ரைட். ரொம்ப கஷ்டம், கவனிங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் இந்நாள் வரை கர்த்தர் தாங்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஊழியத்துக்கு போகலாம்னு நினைச்சிருக்காங்க, போட்டுருக்கு பாருங்க. நான் ஓடி போவேனோ, படிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 6:14 நெகேமியா 6:11. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி. ஐ வில் நாட் குவிட். சொல்லுங்க, நான் ஓடி போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. காணிக்க வந்தாலும் காணிக்க வராவிட்டாலும், என்னை பாராட்டினாலும் என்னை இகழ்ந்தாலும் நான் ஊழியத்துட்டு போகவே மாட்டேன். இதான் வாழ்க்கை, இதான் என் மூச்சு, இதான் என் மரணம், இதான் என் லைஃப் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஐயா, ஊழியத்துக்கு வந்து ஊழியம் மட்டும் செய்யணும் ஐயா. இந்த சைட் பிஸ்னஸ்ஸு, இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, புரியுங்களா? இந்த இடைத்தரகர்கள், அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் இல்லை. தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் பிழைப்பு கடுத்தல் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் நிறைய பாஸ்டருங்க எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க. கேட்டால் என்ன பிரதர், வருமானத்துக்கு வழி இல்லையா? அதுக்கு வேற வேலை போகலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை பூமியில். புரியவே இல்லை? வாழ நினைச்சா நிறைய வாழலாம், ஆனால் அது ஊழியம். சொல்லுங்க, பெரிய வேலை, பெரிய கூக்குரல். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக எல்லாரும் வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுவீங்களா? பெரிய தயவு. 8ஆம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுங்க. எல்லாம் படிக்கிற மாதிரி சொல்லுங்க எல்லாரும். 8:25 சொல்லுங்க. நாங்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டுவோம், சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட தோட்டங்களையும் ஒளிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரிப்போம், புசிப்போம், திருப்தியாவோம், கொழுத்திருப்போம், உடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்வோம். யாருமே படிக்கல, அநியாயமா இல்லை உங்களுக்கெல்லாம் இது? ஐயா, இப்போதான் சொன்னேன், எனக்கு 5 பைபாஸ் பண்ணிக்குதியான்னு. மனசாட்சி இறக்கமே இல்லையா? எனக்கு இறங்கும் தேவனே பார்க்குறீங்க. எல்லாம் இன்னொரு படிக்கிறீங்களா எல்லாரும்? சொல்லுங்க. நாங்கள், இன்னும் பக்கமே எடுக்கலையோ? நாங்கள் அரணான பட்டணம். சொல்லுங்க. சபை ஸ்ட்ராங்கா இருக்கும். புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், சுனாமி வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும். அரணான பட்டணம், செழுமையான பூமி, சகலவித உடைமை நிறைந்த வீடு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. நீங்கள் நம்பாத ஒன்றை தேவன் தரமாட்டார். நீங்க நம்புங்க. வாய்ப்பே இல்லை, வாய்ப்புகளை தருவார். வழியே இல்லை, வழியை தருவார். அதற்கு சாத்தியமே இல்லை, சாத்தியமாக்குவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா சத்தமா? பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்க. நான், எல்லாரும் படிச்ச மாதிரி தெரியலையே. சொல்லுங்க. நான் அரணான பட்டணங்களை, செழுமையான பூமி. இந்த ராமநாதபுரம் எப்படிதான்? ராமநாதபுரம் வறட்சி, ஆனா உங்களால் செழிப்பாய் மாறும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த திறமையை கிருபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். You are the seed. உங்களுக்கு விதை இருக்குது. அந்த விதை இந்த சொல்லுங்க. இந்த ராமநாதபுரம், I told him the district is very dry one. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருக்கிற செழிப்பா மாத்துவேன். எங்க ராஜ்குமார் இருக்காரா? ராஜ்குமார் போயிட்டாரா? கீழே போயிட்டாரா? இந்த கூட நடத்துறவங்க எல்லாம் கூட்டத்தில் உட்கார மாட்டாங்க. பெரிய கொடுமை அது. சமையல் ரூம்ல உட்காந்துருப்பாரா? கூட்டம் நடத்துற எங்க காணும் கேட்டேன். பாஸ்டர் என்ன இது? சரி, அது முக்கியம் அல்ல, இது முக்கியம். ஐயா புரியுதா? சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவரை குற்றப்படுத்தல. நீங்க இந்த மார்த்தால மரியாதை படிச்சீங்கன்னா, எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை வரும். அவர் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவர் பாதத்திற்கு. இன்னொருத்தர் பிஸியா இருந்தா, ஆனா இவ எது பெருசு? சத்தமா அப்படி உட்கார்ந்தா எது முடியாத முடியும். உங்களுக்கு தெரியுமா ஐயா? நம்ம எவ்வளவு பிஸியா வேலை செய்யறா நடக்குதா? சொல்ல கோச்சிக்க மாட்டீங்களே.
வைத்தியகார ஆஸ்பத்திரி கூட எல்லாம் பிஸியாக தான் இருக்கிறான். ஆனால் ஏன் பிஸியாக இருக்கான் அவனுக்கே தெரியாது. யோசிக்கக்கூடாது. வைத்தியகார ஆஸ்பத்திரியில் எல்லாமே பிஸியாக தான் இருக்கிறான். ஆனால் ஏன் பிஸியாக இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. யாரும் தப்பாக சொல்லக்கூடாது. சும்மா இப்போ பார்த்தா பிஸின்னா ஐயா எனக்கு 80 சபை இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஒரு 40 நாடுகளுக்கு போகிறேன். அடுத்த வாரம் நாளைக்கு இலங்கையில் பேசுகிறேன், அடுத்த நாள் மத்தியம், அடுத்த நாள் லண்டனில் பேசுகிறேன், அடுத்த நாள் கொரியாவில் பேசுகிறேன். 17 முறை கொரியாவில் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இதான் எனக்கு முக்கியம். நான் இங்கே வரத்துக்கு முன்னால் ஒரு 3 பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்தேன் டிவி. ஏன்னா எனக்கு என்னுடைய பையனை விட இதை முக்கியம் எனக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரைட் சொல்லுங்க. அரணான பட்டணம் சொல்லுங்க. செழுமையான பூமி கட்டுவேன், சகலவித உடைமைகள். வாயே திறக்க மாட்டேன்றீங்களே. உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சொல்லுங்க சுதந்திரிப்பேன், புசிப்பேன், திருப்தியாவேன், கொழுமையாவேன். கொலஸ்ட்ரால் இருக்காது. இந்த செழுமையில் என்ன இருக்காது சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. கொழுத்து. சத்தமா. கொழுத்தாலும் நான் ஊழியம் செய்வேன். நீ சொல்ல கொஞ்சம் கொழுத்துட்டா ஊழியமே தெரியல. சொல்ல கொழுத்து. எல்லாம் கரங்களை உயர்த்தி. புசிப்பேன், திருப்தியாவேன், எல்லாம் சத்தமா. உன்னுடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்வேன். எந்த ஊழியத்துக்கு சொல்லுங்க? பெரிய ஊழியம், பெரிய கூக்குரல், பெரிய தயவு. நம்புறீங்களா? அதுக்கு என்ன செய்யணும்? எப்போதான் பெரிய தயவு வரும்? புரியவே மாட்டேங்குது. பெரிய கூக்குரல் இருந்தால் பெரிய தயவு. சத்தமா. உங்க சபையில் இல்லையா? உங்க சபையில் இல்லையா? உங்க வீட்டில் இல்லையா? உங்களை சுத்தி இல்லையா? சொல்லுங்க. அந்த பெரிய கூக்குரல் என்ன பெரிய செல்வத்துக்கு நான் வழி நடத்தும். எல்லாம் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க.